இப்ப தமிழ்நாட்டில இருந்து எந்த மக்களும் கோரிக்கை கொடுக்கவில்லை எங்களுக்கு எம்பி அதிகமா வேணும். இப்ப தருமபுரி மக்களோ கிருஷ்ணகிரி மக்களோ இல்ல இங்க சென்னையில் இருக்கவங்களோ எங்களுக்கு பாராளுமன்றத்தை உடைச்சு இன்னொரு எம்பி ஆக்குன்னு எங்க கோரிக்கை வந்துச்சு? தமிழ்நாடு மக்கள் இது வரைக்கும் எந்த கோரிக்கை இல்லையே. தமிழ்நாட்டில இருந்து கோரிக்கை வச்ச நீட்டை வந்து அபாலிஷ் பண்ணல, ஜிஎஸ்டி அபாலிஷ் பண்ணல, எஜுகேஷன் சட்டம் அபாலிஷ் பண்ணல. ஆனா தமிழ்நாட்டில இருந்து கோரிக்கை இல்லாம ஒன்றிய அரசு 50% கொடுக்குன்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு அரசியல் இருக்குங்கிறத இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். திமுக அதில் உடன்படிக்க கூடாதுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா திமுக கிட்ட எம்பிக்கள் இல்ல 50% உடன்படிக்க கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். 50 நமக்கு அதுல உடன்படிக்கலன்னா ரொம்ப சந்தோஷம். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடு கிடையாது. நான் திருப்பி சொல்லி போறேன், மாநில கொள்கையில் வரும்போது நாம் எல்லாம் இணைந்துதான் ஆகணும். நான் வந்து திமுக எதிராக எந்த கருத்தையும் சொல்லல. தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுத்துருச்சு, அது ஓகே. ஆனால் எப்படி வாஜ்பாய் காலத்திலேயோ எப்படி அம்மையார் இந்திரா காந்தி காலத்திலேயோ மாநில உரிமைக்காக எல்லோரும் சேர்ந்தோமோ திமுகவும் காங்கிரசும் விசிகேவும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் ஐயுமும் எல்லோரும் சேர்ந்து அப்படி ஒரு 50% வந்தால் கடுமையா எதிர்த்து நிக்கணும். அதுல நாங்க பதிவு பண்றோம். திமுக எதிர்த்து நின்னாங்கன்னா ஏப்ரல் மாசத்துல இந்த பில்ல வந்து வராம பாத்துக்கிட்டு திமுகவோட எம்பிக்கள் காரணம் அதையும் நான் பதிவு பண்றேன். மாநில உரிமை வரும்போது திமுக தான் எதிர்த்து நின்னாங்க. அதுல நாங்க வந்து எந்த திமுக செய்த நல்ல விஷயத்தை நாங்க செய்யல நாங்க சொல்ல வரல. இப்ப தமிழக வெற்றிகளுக்கு எம்பிக்கள் இல்ல. ஆனா மக்கள் தேர்ந்தெடுத்தது திமுக 2024 மக்கள் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய பொறுப்பை திமுக கொடுத்திருக்காங்க. அதோட காங்கிரஸோட சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து கடுமையான ஒரு பதிவை பண்ணுங்கிறதா எங்களுக்கு வேண்டுகோள். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏதோ காரணம் காட்டினாங்க. இது சட்டம், அது சட்டப்படி தான் நடக்கும். ஏன்னா 2026 டிசம்பரோட முடியுது. அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கலனா புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் வரும். நீங்கள் குறையும் நினைக்கிறீங்களா அதிகப்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? அதை முதல் சொல்லுங்கள். இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரோட குறையுதா அதிகப்படுத்தணுமா? அதுக்கு முதல் நீங்க தெளிவுபடுத்துங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முன்னாள் முதலமைச்சருக்கு நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் நல்லாவே புரியும். வாஜ்பாய் அவர்கள் இதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டுடைய கோரிக்கையும் சரி தென் மாநில கோரிக்கையும் சரி 25 வருஷத்துக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து பண்ணாரு. அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அதுதான் தென் மாநிலங்கள். இது நம்ம மட்டும் இல்ல, சிறப்பு சட்டம் ஒன்றிய அரசால் கொண்டு வர முடியும். அதுக்கு உங்களுடைய எம்பிகளும் மாநில உரிமைக்காக குரல் கொடுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இதுதான் நம்ம சொல்றோம். பிஜேபியோடைய பிரைம் மினிஸ்டர் இருந்த வாஜ்பாய் அவர்கள் மாநில உரிமைக்காக முக்கியமா தமிழ்நாட்டோட உரிமைக்காக வந்து சிறப்பு சட்டம் கொண்டு வந்த மாதிரி நமக்காக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வராங்க. அதுல 50% தமிழக மக்களுக்கு எந்த கோரிக்கை இல்லைங்கிறதா நாங்க பதிவு பண்றோம். தமிழக மக்களிடத்து கோரிக்கை இல்லாம போது நீங்க ஒரு கோரிக்கை வைக்காதீங்கிறதா நாங்களோட வேண்டுகோள்.